அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு புனிதமான ஒரு தினத்தில் நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல இன்றைக்கு நம்ம ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இரண்டாவது இன்றைக்கு ரபியு சானி முதல் பிறை பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான தினத்தில் இருக்கும். இந்த முதல் பிறை பார்த்த உடனே செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மோட அனைத்து ஹாஜத்துக்களையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இன்றைக்கு இரவுலேருந்து நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க. முதல் பிறை பார்த்ததுலேருந்து வரக்கூடிய முதல் ஜுமாவுடைய தினத்தில் தான் இந்த அமலை நம்ம செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கே நமக்கு முதல் பிறையாகவும் இருக்குது, ஜுமாவுடைய தினமாகவும் இருக்குது. எனவே இன்றைக்கு இரவில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க. ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். இது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரு தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ரு. இது எல்லாமே மகத்துவமான ஒரு திக்ரு. நம்மோட தேவைகளை கேட்டால் நமக்கு மறுக்காமல் கபூல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. இன்றைக்கு இரவு நீங்கள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை மட்டும் நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதிட்டு இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஜுமாவுக்கு இடையிலேயே நம்மளோட தேவைகள் நமக்கு கபூலாகிடும். உங்களோட தேவை நிறைவேறிடுச்சு அப்படின்னாலும் இந்த அமலை மீதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு இந்த அமலை முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் தான். இந்த அமல் செய்யும் முறை ஏதாவது ஒரு மாதத்தின் முதல் பிறை பார்த்த பின் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் கீழ்காணும் முறையில் பகல் அல்லது இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் முடிவு செய்து தொடர்ந்து ஓதி வர வேண்டும். நிர்பந்தத்தால் நேரத்தையும் இடத்தையும் மாற்றுவதில் தவறில்லை. அதாவது முதல் பிறை பார்த்தவுடனே இந்த அமலை செய்யலாம். எல்லா மாதத்துலையுமே செய்யலாம். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து தான் தொடங்கணும். இந்த அமலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்யலாம். இரவோ அல்லது பகலோ நம்மோட விருப்பம்தான். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ரு யா அல்லாஹு யாஹுவ, அல்லாஹுவே அவனே. இதை நீங்கள் 1000 முறை இன்றைக்கு ஓதிக்கணும். நாளை சனிக்கிழமை யா ரஹ்மானு யா ரஹீம் 1000 முறை நீங்கள் ஓதிக்கணும். இதுவும் இஸ்முல் ஆலம் தான். இதை ஒன்றை சொல்லி கேட்டாலே நம்மளோட தேவைகள் நமக்கு கபூலாகிரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நம்ம 1000 முறை ஒதுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யா வாஹிது யா அஹது, ஒருவன் தனித்தவன், இதை நீங்கள் 1000 முறை நீங்கள் ஒதுக்கணும். இதுவும் இஸ்முல் ஆலம் தான். ஏன்னா சூரா இஹ்லாஸில் இந்த 2 வார்த்தைகள் வரும். அதில் இஸ்முல் ஆலம் இருக்குது அப்படின்னு நபி அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இதை நம்ம ஒதுக்கலாம். அடுத்தது திங்கட்கிழமை யா சமது யா வித்ரு. யா சமத் அப்படின்னா தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே, யா வித்ரு அப்படின்னா ஒற்றையானவனே. இந்த 2 வார்த்தையுமே இஸ்முல் ஆலம் தான் சொல்லப்படுது. ஏன்னா சமத் அப்படிங்கிறதும் சூரா இஹ்லாஸில் இடம்பெறக்கூடிய ஒரு அல்லாஹ்வினுடைய பெயர் தான். இந்த பெயரை கொண்டு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துடுவான். எனவே இந்த திக்ரையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமையில் 1000 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் யா ஹய்யூ யா கய்யூம், இதுவும் இஸ்முல் ஆலம் தான். இதை கொண்டு நம்ம எதை வேணாலும் கேட்கலாம். கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கிருபை செய்து நம்மளோட தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான். அடுத்தது புதன்கிழமை யா ஹன்னானு யா மன்னானு, இதை நீங்கள் 1000 முறை ஒதுக்கணும். இந்த ஒரு திக்ருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது, ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. இது என்னோட வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு திக்ருன்னே நான் சொல்வேன். இந்த திக்ரை நான் தொடர்ந்து ஓதிட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அதிக அளவில் ஓதுங்க. ஏன்னா இதனுடைய பொருளே மிகச்சிறப்பான ஒரு பொருள். அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் கொடுப்பதில் மகத்தானவனாக இருக்கின்றான். இந்த 2 பெயரை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். மறுமையில் நாளைக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரகவாசி இந்த திக்ரை ஓதுனாங்க அப்படின்னாலும் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான். இது அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மயக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் 1000 முறை ஓதுங்க. இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை குறைந்த அளவு நீங்கள் ஓதிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது 7வது வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வல்லிக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே.
இந்த ஒரு பெயருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. நிறைய ஹதீஸ்களில் நமது நபியவங்க இது இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை நீங்கள் 1000 முறை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அடுத்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு துவாவை நீங்கள் 3 முறை நீங்கள் கேட்கணும். தமிழில் தான் இருக்குது. நான் ஒரு முறை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ்வே, இந்த சிறப்பு மிக்க முபாரக்கான பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அருள் பொழிவாயாக. மேலும் என்னை உன்னுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து கொள்வாயாக. மேலும் எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாயாக. உலகத்தில் நோய்கள் பிரச்சனைகளை விட்டும் மறுமையின் தண்டனையை விட்டும் பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்கள் விரோதிகளின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அவர்களின் உள்ளங்களை நலவின்பால் திருப்பி விடுவாயாக. அவர்களை தீங்கிலிருந்து விலக்கி நன்மைகள் செய்பவர்களாக ஆக்குவது உன்னுடைய கைவசத்தில்தான் உள்ளது. யா அல்லாஹ், என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்பாயாக. இது என்னுடைய ஒரு முயற்சியாகும். உன்மீதே நம்பிக்கை வைக்கிறேன். இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடுத்த ஜுமாவில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இதற்கு இடையிலேயே உங்களுடைய தேவைகள் கபூலாக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பிறகாவது அந்த தேவை உங்களுக்கு கபூலாகும். இது நம்ம இன்றைக்கே இந்த வாரம் நம்ம முடிச்சிடுறோம். உங்களோட தேவை இந்த ஒரு வாரத்தில் கிடைக்கல அப்படின்னாலும் சில நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்தாலா உங்களோட தேவையை கபூலாக்கி தருவான். எனவே இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமல். அல்லாஹினுடைய சிறந்த பெயர்கள் தான் மகத்தான பெயர்கள். இதை சொல்கிறதுக்கும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதுவும் யா ஹன்னான் யா மன்னான்ங்கிறத 1000 முறை நீங்கள் ஓதுங்க. உலகத் தேவை மறு உலகத் தேவை அனைத்தையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை இன்றைக்கு நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா இனி அடுத்த மாதம் பிறை பிறந்தால் மட்டும்தான் இந்த அமலை நம்மளால் செய்ய முடியும். எனவே இன்றைக்கு நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், அரிய வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கு தான் பிறை பிறக்குது. இன்றைக்கே நமக்கு ஜுமாவுடைய நாளாகவும் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். இலகுவான திக்ரு தான். இதை நீங்கள் பீரியட்ஸ் டயத்தில் கூட நீங்கள் ஓதலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்து வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். 1000 முறை நீங்கள் ஓதி முடிச்சுக்கணும். அவ்வளோதான். 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ரு நீங்கள் தொடர்ந்து இதை ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. முதல்லையே நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. யா அல்லாஹ்வே, என்னோட இந்த தேவைக்காக தான் நான் இந்த 7 நாட்களும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் முடிங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கி தரணும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.